ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் சிலபஸ் வந்து செப்பரேட்டாக கொடுங்க. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா, யூனிட் வைஸ் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இதில் உள்ள டாபிக் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்குமே கொடுத்துட்டோம். சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா தரோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிலபஸில் உள்ளதை தனியாக ஒன் டைம் இப்படி எழுதி வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு எது முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாகவே நம்மளே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். சங்க காலம் முதல் தற்காலம் வரை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய குறிப்புகள் கேட்டிருக்காங்க. அடுத்து நீதி நூல்களின் சிறப்புகள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், பக்தி இலக்கியம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், சிற்றிலக்கியங்கள், 96 வகை பிரபந்தங்கள், கோவை, பிள்ளைத்தமிழ், களம்பகம், உலா, தூது, பரணி, பள்ளு, குறவஞ்சி முதலியன இதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே இடம்பெறுது. அடுத்து சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்துவம், சித்தர்கள், சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், உரைநடை வளர்ச்சி, புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், கட்டுரை, இலக்கியம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம் இந்த 5லேயுமே எல்லாமே அடங்கிடுது. இலக்கணம் பார்த்தோம்னா இந்த 5 டாபிக் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நமக்கான தமிழ் சிலபஸ். அதாவது யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபுல் டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தமிழ் டாபிக் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நமக்கு வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட் தான் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் படி வந்துட்டு இதுக்கான டாபிக்ஸ்லாம் நம்ம எதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் இல்லாத டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா பிஏ தமிழ் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லா புக்குமே சேர்த்து நான் வந்து 6th to 12th வரையுமே நான் இது வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்குறேன். பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வீடியோ பார்த்து படிக்கணும்னாலே ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். சப்போஸ் அகைன் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்து ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.